கல்லுடா முழுக்கல்லுடா உடைக்கிற கொப்பை விட்டு சொத்தா அறிவு கட்டவன முள்ளமா போட மேல உதச்சல்லாம் கல்ல குத்துப்பில்ல சரியா வந்துடுறாங்க சனிக்கிழமான சம்பளம் 5000 இது வேற வேலை இல்ல பார் கல்லு இப்படியா முழுசு கல்ல போடுறது ஐயோ பசங்க அறிவு கட்ட பசங்க பார்த்து தள்ளுங்கடா 26க்கு ஒரு பாட்டு சிமெண்ட் போடும் இதுல நின்னா போதும் கட்டடம். ஐயா வணக்கம். ரொம்ப அவசியம் கட்டட வேலை நடக்க வணக்கம் போடுதா? வணக்கம். யாரு? நான் வந்து நல்லா வெந்து போன கல்லு மாதிரி. என்ன விஷயம்? அப்படி போய் பேசுவேன். அப்படி யாரு? எங்க வந்த? ஐயா நான் வேலைக்காக வந்தேன். ஐயா ஆளை பார்த்தா ஓம்புடி மாதிரி இருக்க 8 கல்ல ஒன்னாத்து கூடாதுன்னா உணவு சேர்த்து கல் எடுக்க வேண்டியதான். நான் சித்தாள் கட்டி சோமப்பியா நீ? ஐயா நான் BA படிச்சிருக்கிறேன். ஐயோ BA படிச்சவனுக்கு ஏன்ட்ட என்ன வேலை இருக்கு? உன்னை வேலைக்கு வச்சுக்கலாம். ஆனா முதலாளியை விட வேலைக்காரன் அதிகமா படிச்சா பக்கத்துல வச்சுக்க கூடாது. ஏன்னா அங்கதான் விவகாரம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க BA படிச்சிருக்கேன்னு சொல்றேன். நாளைக்கு நான் சைக்கிள்ல போய் சோறு எடுத்துட்டு வா தம்பின்னு சொன்னா நீ வருத்தப்பட்டுக்குவேன். அதனால சொல்றேன். சோறு எடுத்துருவா? சமைக்கவே செய்யுங்க. 2 வேலை சொன்னாலும் செய்வேன். ஐயோ கைய கால கூட பிடிப்பேன், கொடையை கூட பிடிப்பேங்க. பரவாயில்லையா? ஏன்னா கார் நானே ஓட்டுறேன் தம்பி. நானே ஓட்டுவேங்க. கார் ஓட்டுவியா? ஆமாங்க. இப்படி ஒரு கில்லாடி பையன்லாம் நம்ம தொழிலுக்கு லாய்க்கு. நீ ஓட்டுறது அப்புறம் முதல்ல என் காரை தள்ளு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீதான் நம்ம செக்ரட்டரி. வா தள்ளு. தள்ளு பாப்போம். இன்னைக்கு 2ல 1 தள்ளு. அரே வாங்கயா உட்காருங்கயா. அப்பா மனுஷன் என்ன கோபம் பண்ற? யார கோபம் பண்ற? நான் கோச்சுக்கிறேன். நீ சும்மா எனக்கு தெரியுமா? பண்றத வியாபாரம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அதுலயே 2000 3000 அதுல கமிஷன் 5-10 கொடுக்கறது. ஏயா அன்னைக்கு ஒரு மூட்டை கிராம்பு வித்து கொடுன்னு சொன்னல, வித்து கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன் தரண்டான்னு சொல்லிட்டு ரயில் கொண்டாந்து 80 ரூபாய கொடுத்துட்டு 20 ரூபாய் கேட்டா ரயில் ஊதுன்னு ஏறிட்டு போயிட்டே. நியாயமாவே? அரே அதுக்குன்னா இப்ப வச்சுக்கோ 20 ரூபாய் கேட்டு இந்த பிச்சை காசை நானும் வாங்கணும். ஏயா நானும் உனக்கு இத்தனை வருஷமா சொல்றேனே, ஒரு மணி அடிக்குது, ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் அடிச்சு கொண்டாந்தீங்கன்னா நீ ஓதிங்கலாம் நானும் ஓதிங்கலாம். இல்ல அரே இப்ப கொண்டு வந்திருக்கையா நிறைய தங்கம் கொண்டு வந்திருக்கேன். வந்து பாருங்க. நம்ம கல்கத்தா மேலே நம்ம பார்ட்னர் 2 பேர் மாட்டிக்கணும். போலீஸ்க்கு டிம்கி குத்து நம்ம இங்க வந்திருக்கான். போலீஸ் நம்மளுக்கு வாட்ச் பண்றான். அரே சீக்கிரம் கொஞ்சம் வித்து கொடு, நம்மளுக்கு நிறைய கமிஷன் தர்றான். நீ எப்படி தப்பிச்சு வந்த? அரே கார் மேலே வந்தான். கார் எங்க நிக்குது? கார் நம்ம ஊட்டி பக்கத்துல நிக்குது. அரே நம்ம 20 நம்பர் பிளேட் மாத்தி வந்தாயா? சொல்லி கொடுக்கணுமா? முதல்ல இதெல்லாம் எடு. அந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டு அப்புறம் வியாபாரம் பேசுவான். நீ ஏத்துக்கிட்டு வாயா. நல்லா பாட்டுக்க பூட்டி இருக்கு. பாப்பலாம். நம்பிக்கை இல்லாத இத்தனை வருஷம் உங்க கூட பழகி என்ன நம்ப மாட்டேன்ற பாரு. என்ன கோயா? சாமி பத்திரமா வச்சுக்கோ. சேட்டு நீ இங்கேயே இரு. நான் பார்ட்டிய கூட்டு 2 மணி நேரத்துல வந்துடுறேன். ஆமா இந்த வாட்டி நமக்கு கமிஷன் எவ்வளவு? அடே நிறைய தர்றையா. மயில முழங்கின மாதிரி கட்டிக்கிட்டு
இல்ல நல்ல தூக்கமா? ஒரு வாரமா தூக்கம் இல்லையா? இந்த பிசினஸ் முடிஞ்சாதான் நம்மளுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். நான் நடராஜ பிள்ளைய பார்த்து பேசிட்டேன். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. சரக்க கொண்டாங்க, பணம் கொடுத்துறேன்னு சொல்றாரு. அதனால நீயே இந்த 2 பொட்டியும் கார்ல ஏற்றிக்கிட்டு போய் நான் அட்ரஸ் தரேன், அவர்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து மரியாதையா கமிஷன் பாக்கி இல்லாம வச்சுட்டு ஊருக்கு போ. அரே சிங்காரம், நிம்பள் விளையாடுறான், நம்மளுக்கு போலீஸ் தேடுறான்னு நம்ம சொன்னா இல்ல? அரே நீங்க நிம்பள் போங்கயா. நல்லா இருக்கு. நீ கொடுத்த 20 ரூபாய் வச்சிருக்க போய் வழியில எவனா பிடிச்சி மிரட்டினா எப்படி வந்ததுன்னா சொல்ல தெரியாது எனக்கு. 20 லட்சம் ரூபாய் ஆத்தாடி, நம்மளால முடியாது. என்ன ஒண்ணு செய்யலாம், தங்கமான பையன் நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்கான், அவனை அனுப்புவோம் பேசாம. டிரைவர் வா வா வா. சேட்டே போய் இந்த 2 பொட்டியும் கொண்டா. போ சீக்கிரம் வா. சேட்டு 2 பொட்டி கொடுப்பாரு. வீட்டு பின்னாலேயே கருப்பு ஃபியட் கார் ரெடியா இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அடையாறுல கிருஷ்ணம்பிள்ளை தெருவுல நடேசம் பிள்ளை வீடு எதுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணம்பிள்ளை தெருவுல நடேசம் பிள்ளை? ஆமாண்டா, பெரிய மில் ஓனர் 2 ஆளு. அந்த ஆளுகிட்ட கொண்டு போய் இந்த 2 பொட்டியும் கொடு. சரி. அவர் வாங்கிட்டு ஒரு சின்ன பொட்டியை கொடுப்பார். சரி. அதை சீக்கிரமா எடுத்துட்டு வந்து சேட்டு கிட்ட கூட. சேட்டு பம்பாய் மேல போனாராம். பம்பாய்? அது அவங்க இங்க பாரு, இந்த அளவுக்கே ஒரு பொட்டி. சீக்கிரம் கொண்டா. இரண்டா இன்னொன்னு வர வேணாம். வந்து ஒரு வாரம் ஆகல, எனக்கு கண்டாலும் தூக்குறிய. லோலோன்னு ஏன்டா பேய் மாதிரி அலையிற? இதான் பேசாம வீட்டு போ. அரே பத்திரம் சே பாத்துக்கோ. ஒண்ணுல பொட்டி கனமா இருக்கு, பத்திரமா கொண்டு போன்றாரு. நான் உடைக்கத்தானங்க வந்திருக்கிறேன். தெரிஞ்சுதானப்பா உங்ககிட்ட கொடுக்குறேன். போ. ஒட்டிக்கிச்சா? என்னங்க உள்ளுக்குள்ள என்ன இரும்பு? எடுத்துட்டு போடா. உடைக்கிறவன் மாசப்படி பக்கம் போட. அரே அவனுக்கு நம்பலாம் இல்ல? சுமாரி அவனுக்கு தங்கமான பையன், ஒண்ணுமே தெரியாது. நம்ம வீட்டு சமையல்ல இந்த டிரைவர் வரைக்கும் அவன் தான். ஹலோ, நான் தான் சிங்காரம் பேசுறேன். நினைச்சுப்புல நம்ம டிரைவர் சுரேஷ்னு ஒரு பையன், அவன்கிட்ட 2 பொட்டியில பாம்பே பிஸ்கட் அனுப்பிச்சிருக்கேன். அதை வாங்கிட்டு ஒரு பொட்டிக்குள்ள பணத்தை போட்டு கொடுத்து அனுப்புங்க சீக்கிரமா. ஏன்னா பாம்பே போகணும்னு சேர்த்து துடிக்கிறாரு. சீக்கிரம். முக்கியமான வேலையா இது? பண்ணிட்டு அப்புறம் பாருங்க. சரி. பாபரே பாப், ரொம்ப குஷி ஆயிட்டான். பாத்ரூம் எங்க இருக்கா? குஷியான உன்ன அப்படி போங்க. போலீஸ் ஸ்டேஷன். அந்த கருப்பு வண்டி அடையார் ஹை ரோட்ல போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள கள்ள தங்கம் 2 பொட்டியில போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க. நம்ம அனந்த பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் போல. போலீஸ் நம்ம வீடு தேடி வந்து ஓடு. நம்ம எங்க போச்சு? ஓடு. எங்க அவங்க பண்றது? என்ன கூட அடிக்கிறேன்? இப்படி போய் சுரேஷ், என்னடா அதெல்லாம்? என்னங்க முதலாளி, நீங்க தானே சொன்னீங்க பொட்டி கொடுத்தா இன்னொரு பொட்டி தருவாங்க, வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள இவங்க இதேதாங்க. நீ வாய மூடு, நான் விசாரிச்சுக்கிறேன். மிஸ்டர் சிங்காரம் பிள்ளை, கள்ளத்தங்க வச்சிருக்கிறதுக்காக இவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். காரையும் சீஸ் பண்ணிருக்கோம். கார்ல இருந்த இந்த 2 பட்டியும் நீங்க கொடுத்ததா இவன் சொல்றான். அதனால உங்களையும் விசாரிக்கணும். கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? ஐயோ ஐயோ, ஏங்கண்டா ஏதுங்க இவ்வளவு தங்கம்? நானே பிச்சைக்கார பையாட பாவி. உன்னை தெரிஞ்ச பிள்ளையாச்சேன்னு வேலைக்கு வச்சுக்கிட்டா எங்கேயோ திருடிட்டு என் தலையவா உருட்டுற. போய் சொல்லாதீங்க முதலாளி. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எங்க வேணாலும் விசாரிக்கலாம். நான் வரேன். போடா. நீ ஒரு மனுஷன் என்ன வேலை பண்ண? நீ பெரிய கில்லாடியா? இத்தனை வருஷம் பழகி இப்படியா பண்றது? பாவி. 20 லட்சம் ரூபாய் தங்கண்டாடு சொன்னியே, அத நான் நம்பினே. போலீஸ் ஸ்டேஷன்ல 2 லட்சம்னு சொல்றானே. அரே நம்ம பார்த்து ஒரு 20 லட்சம் சொல்லித்தான் கொடுத்தா நம்பிக்கிட்டு. அவன் சொன்னாயா? நீ பாத்தியா? அரே நம்ம பாக்கலையா? பாக்கல. என்ன படம் பார்க்க வந்தியா நீ? நல்ல வேலை. நான் பாட்டுக்கு அந்த பார்ட்டி கிட்ட 20 லட்சம் ரூபாயை வாங்கி உங்ககிட்ட கொடுத்து நீ பம்பாய் போயிருந்தீங்கன்னா என் மான மரியாதை, என் நாணயம் இந்த ஊர்ல என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை. எந்த கடவுள் செஞ்ச புண்ணியமோ ஒரு விதமா என் சிக்கல்லாம் தீர்ந்துச்சு. அந்த பையனுக்கு மாட்டி வச்சு நிம்ப சிக்கல்ல இருந்து தப்பிச்சுக்கணும், நம்ம சிக்கல்ல மாட்டிக்கினாயா? அரே சிங்காரம், ஏன் சொல்றேன்? அரே நம்ம பம்பாய் மேலே போகணும். ஒரு 1000 ரூபாய் கூடியா? இடிச்சா பம்பாய் மேல போகணுமா? 1000 ரூபாய்? ஏன் ஏறி 1000 ரூபாய்? அரே நம்ம பம்பாய் மேல எப்படியா போறது? பொடி நடையா போ.
என்ன சொன்னா? என்ன சொல்லுவான்? லேசப்பட்ட ஆளாங்க, இரும்பாச்சே. அதுவும் துருப்பிடிச்ச இரும்பு. இங்க பாத்தியா, வர ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு பாராட்டு விழா. அவனுக்கு பாராட்டு விழாவா? சார், இந்த பாராட்டு விழா நடக்கவே கூடாது. ஓகே, நம்பர் தெரியுமா? மனப்பாடம். Do it. ஹலோ ஹலோ பார்ட்னர், சுரேஷ் தான் பேசுறேன். நான் தானே உங்க பார்ட்னர். பிச்சைக்கார பயல. கோச்சிக்காதீங்க பார்ட்னர். கேள்விப்பட்டேன், வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பாராட்டு விழாவா? ரொம்ப சந்தோஷம் பார்ட்னர். அந்த பாராட்டு விழா ஒழுங்கா முறையா நடக்கணும்னா நம்ம கணக்க கொஞ்சம் செட்டில் பண்ணிருங்க பார்ட்னர். பைடா போனக்கல வச்சுற. ஆனா ஒண்ணு பார்ட்னர், இந்த விழா நிச்சயமா நடக்கவே நடக்காது. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். தம்பி, அப்படி எப்படி பேசிக்கிட்டு பக்கத்திலே வந்துட்டீங்க. உங்களெல்லாம் கிட்ட வச்சுக்கிடுங்க. எப்படியாவது அந்த சிங்காரம் பிள்ளைய மட்டம் தட்டிடணும், அவ்வளவுதான். நீங்க பேசுறதெல்லாம் புரியுதுங்க. ஆனா நான் எப்படி சிங்காரம் பிள்ளைய மட்டம் தட்டி பேசுறது? என்னங்க நீங்க பொதுக்கூட்டத்துல போய் மயக்க புடிச்சீங்கன்னா உங்க கட்சியை தவிர பாக்கி எல்லா கட்சியும் தரமட்டம் ஆக்கிறீங்க, வெளுத்து கட்டுறீங்க. இந்த ஆளு ஒண்டி ஆளு சும்மா. அப்படி வரீங்களா? ஆமா. பாருங்க, பரத்தியார மட்டம் தட்டுறதுதான் என் தொழிலைங்க. ஒண்ணு கவனிச்சீங்களா? பரத்தியார மட்டம் தட்டுறது சுகம் புகழ்ந்து பேசுறதுல வராதுங்க. இந்த திட்டு பேசுற வார்த்தைங்க இருக்குது, 1000க்கு மேல எனக்கு அத்துப்படி. வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, ரத்தத்துக்கு ரத்தம். எப்படியோ இந்த ஆள் அப்படி தூக்குற மாதிரி தூக்கி. தம்பி, இதுக்குள்ள இருந்து போக வருது. என்ன பிஸ்கி ஒருவேளை பத்திக்கிச்சா? உள்ளதான பத்திக்கும் சொல்லுவாங்க, வெளியிலே பத்துது. அது பாரின் சரக்கெல்லாம் அப்படிதான் பத்திக்கும் கப்பு கப்புன்னு. அது பாரு, இந்த நாயுடு இந்த புட்டியில இருக்கிறத நம்ம குடிச்சிட்டு நம்ம ஸ்டடியா இருக்கிறோம். அதுக்கு பாவம் பலகீனமா உருளுதுங்க. நம்ம விட மோசம். உருளி ஹலோ ஹலோ, யாரு? குமார் இருக்காருங்களா? மடையா, நீ யாருன்னு சொல்ற? போன் பண்ற முதல்ல உன் பேர சொல்லணும். படிச்சிருக்கிறியா நீ? சரி, இந்த தம்பி வேண்டாம். என்ன ஒண்ணும் குரல் இல்ல? குதிரை வண்டி ஓட்டுற மாதிரி. சரியா அப்படி கிளாஸ மாத்திரம் சரியா பிடிக்கிற ஹலோ. குட் மார்னிங். நீங்க தானா? உங்களை எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு என்ன தெரியாது. உங்க அப்பாவையும் எனக்கு தெரியுமே. எஸ், உங்க ஃபாதர் இப்ப இந்த கிளப்ல தான் இருக்காரு. நான் அங்கிருந்து தான் பேசுறேன். மிஸ் குமார், நானா இருந்தா நாக்க பிடிக்கிட்டு செத்துருவேன். ஆமா, அப்படியெல்லாம் சொல்றாரு உங்க அப்பா உங்களை பத்தி. பொறுக்கி போய, குடிகார போய, படிக்க அனுப்பிச்சா படிப்புல பொறுப்பு இல்லாம ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையும் சுத்திட்டு இருக்கிறான். இப்படி ஒரு பையன் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் கேட்டு கை விட்டு சிரிக்கிறாங்களே. ஹலோ, நான் போன் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா மனசு கேட்கல. ஏன்னா அவங்க ஃபாதர் இல்ல, ஒரு வக்கீல வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு ஒரு காலா கூட கொடுக்க கூடாது. ஆமா, அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. என் சொத்து எல்லாத்தையும் என் பொண்ணு பேர்லயே எழுதி வச்சுடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எங்க அப்பா எங்க இருக்கிறோம்? உங்களுக்கு பேரு தான் போயிடுச்சு, எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. கூட சொத்தும் போக வேண்டாமேன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போன் பண்றேன். ஏமா முடிச்சா வாங்கல வரீங்களா? ஓகே ஓகே, வச்சுறேன், நான் வச்சுறேன். டிரைவரை எடுக்க சொல்லு. டிரைவர் என்னத்து எடுக்கிறது? வண்டியவா? அவன் இப்ப வண்டி எடுக்க மாட்டான், வாந்தி தான் எடுப்பான். நீ எல்லாத்துக்கும் ஊத்தி விட்டுறிய. உடனடியா நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? இந்த நிலையில உங்க அப்பனை பார்க்காத மறுவாதி இல்ல. எனக்கு